ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ ஒரு சூப்பரான சுறா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்குறாங்க. அதே போல் 200 கிராம் சுறா எடுத்துருக்குறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி. இந்த சுறாவும் கரையவே கரையாது. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து 2 பேர் தான் சாப்பிட போகிறாங்க. இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ணும், எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுடலாம். கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் போட்டுட்டு ஒரு 4-5 கிளாவ்ஸு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டோங்க. நாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ அளவு போடுறோமோ அதே அளவு தாங்க தக்காளியும் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்றது, அதனால் வந்து 200 கிராம் ரைஸ் எடுத்துருக்குறேங்க நான். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதே வந்து 4 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக 2 தக்காளி, 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லியை இது பண்ணிக்கோங்க. இந்த சுறா பிரியாணிக்கு மல்லி மட்டும் போதுங்க, புதினா போடணுன்ற அவசியம் இல்லை. புதினா இல்லைனாலும் சூப்பராக இருக்குங்க இது, ஏன்னா புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் மல்லியும் போட்டு வதக்கிடலாங்க. இது எண்ணெயிலே போட்டு வதக்கினா இன்னும் எல்லா சாப்பாட்டுமே டேஸ்ட்டு இருக்குங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேங்க. இதுவும் எண்ணெயிலே வதங்கட்டுங்க, அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் லைட்டாக வதக்கிடுங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கர்டு, நல்லா கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. இது எல்லாமே சிம்மிலேயே இருக்கட்டும்ங்க, ரொம்பலாம் வந்து போட வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த கர்டு போட்ட பிறகு அந்த கிரேவி பதத்துக்கு வருது பாருங்கள். இப்போ நம்ம அந்த சோறாவை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இதுவும். அதில் வந்து கர்டு வந்து கொஞ்சம் நிறைய போடுவோம், இதில் கர்டு வந்து கம்மியாக போடுவோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு இது ஏன் 1.5 டம்ளர் தண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிக்கனில் தண்ணி விடும், ஆனால் ஃபிஷ்ஷில் தண்ணி விடாதுங்க. அதனால் நாம் ஒரு 1.5 பங்கு நம்ம போடுறோம். அரிசியை போட்டுக்கலாம். இதுக்கு இடையில் நீங்கள் வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணுங்க, அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். காரமும் கொஞ்சம் கூட இருக்கணும். அரிசி போட்ட பிறகு லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப நேரம் கலரினிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். மேலாக்க அப்படியே கலரி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் போதுங்க, ரொம்பலாம் வேண்டாம். ஒரு விசில் போட்டு அது ஏர் போன பிறகு திறந்து பார்த்தோம்னா சூப்பரான சுறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. இதில் சுறாவும் உடையவே உடையாதுங்க, நெத்தாக இருக்கும். லாஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கும். இதில் சுறாவை வேக வச்சு போடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ரைஸோட கூடவே சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
ஒரு 2 எக்க வச்சுட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.